சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படப்பிடிப்புக்காக இப்போ பார்த்துருப்பீங்க ஃப்ளைட்டில் கோவாவுக்கு புறப்பட்டு போனது வந்து அந்த விறுவிறுன்னு கடன்னு நடந்து போகிற அந்த வேகம், அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கிட்டும் கை கட்டினது, அந்த உற்சாகம், அந்த என்ன சொல்கிறது வந்து அந்த எனர்ஜி, இவ்வளவும் ஒரு பக்கம் இருக்கிற ஒரு நபரை வந்து அவருடைய கடைசி படம் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டு விட்டு அது ஒரு பக்கம் பெரிய விவாதமாயிருக்கு. அந்த விஷயத்தை என்னென்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் எடுத்து பேச ஆரம்பித்தாங்க, பிரிண்ட் மீடியாலாம் எடுத்து செய்தியாக போட்டிருந்தாங்க. கிராஸ் செக் பண்ணுறதே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து, ஏன்னா உறுதியாக வந்து அவர் ரிட்டையர்ட் ஆக போகிறார், இந்த தேர்தல் ஆக போகிறார், இதான் கடைசி படம் ஆக போகிறாராம், எங்கேயோ கேள்விப்பட்டும். பொதுவாக அப்படி தான் இருக்கும். வந்து பொதுவாக நீங்கள் பெரிய ஸ்டார்களுடைய விஷயத்தை பேசும்பொழுது உறுதியான தகவல் கிடைக்காத முன்னுக்கு இப்படிலாம் இட்டு கட்டி தான் பேச வேண்டியதாக இருக்கும். அது என்னென்னா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், பிரிண்ட் மீடியாக்கள்லாம் அதை பற்றி துளி கூட கிராஸ் செக் பண்ணாமல் அவங்க பாட்டுன்னு இஷ்டத்துக்கு செய்தியாகவும் இதுவும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. வந்து கடைசி படம்னு ஒரு பக்கம் ரஜினி ரசிகர்லாம் பயங்கரமாக கொந்தளிச்சிட்டாங்க. கொந்தளிச்சு ஒரு பக்கம் எப்படிங்க நீங்கள் வந்து எப்படி இது பண்ணலாம், ஆச்சா போச்சோன்னா ரஜினி அதை பற்றி ஒரு துளி கூட கண்டுக்காமல் அந்த ஏர்போர்ட்டில் போன வேகம், அங்கே கலந்துக்கிட்டது, அவருடைய அடுத்த கட்ட படப்பிடிப்பு, அடுத்த கட்ட படம், இப்படி அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே அவர் போய்கிட்டே இருக்கார். இதுதான் வந்து ஒருவேளை வந்து ரஜினி ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு நபராக இப்படிலாம் என்னை பற்றி செய்தியை போடுறீங்களே, செய்தியை சொல்கிறீங்களே, ஆச்சா போச்சான்னு ஒரு நபராக இருந்தார்னா இந்த செய்தி வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் வந்து கடந்து போங்க இதெல்லாம் அப்படின்னு. ஒரு தடவை ரஜினியை வந்து தப்பாக செய்தி போட்டாங்கன்னு அந்த பத்திரிகை ஆஃபீஸை வெளுக்கணும்னு ஒரு குரூப்பு கிளம்பி போயிருக்காங்க. அது ரஜினிக்கு தெரிஞ்சு போய் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அது சம்மந்தப்பட்ட அந்த தலைமை தாங்கி போகிற ஒரு நபரை அவரை பிடிச்சிட்டுக்கிறார். பிடிச்சி இம்மிடியேட்டாக போயஸ் கார்டனுக்கு வாங்க, நீ கிளம்பி வாங்கன்னு சொல்லி அந்த நபர் இல்லை தலைவர்னு, நீ வாயா நீ முதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்த பிறகு எதுக்கு போகிற நீ அப்படின்னு, இது மாதிரி உங்களை பற்றி தப்பாக எழுதி விட்டாங்க, அங்கே போய் ஒரு பெரிய போராட்டம் பண்ண போகிறோம், ஒன்றும் பண்ண வேணாம், எழுதிட்டாங்கல்ல அதை பற்றி கண்டுக்காது, எழுதுறேன், நீ பாட்டு ஃப்ரீயாக இரு, மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க, அமைதியாக இருங்க, கடந்து போய்கிட்டே இருங்க, அதில் உண்மை இல்லைன்னு தெரியுதில்ல, அது சம்மந்தப்பட்ட நானே வருத்தப்படல, நானே கோவப்படல, நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. இதுதாங்க ரஜினி சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, கடைசி படம்னு சொன்ன ஒரு விவகாரம், அதை தாண்டி வந்து ஜெயிலர் 2, சுந்தர் சி படம், ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற படம், அதுக்கு அடுத்த படம், அதுக்கு அடுத்த படம், அது போயிட்டே இருக்கும். கரெக்டாக 47 வருஷத்துக்கு முன்னாடி, 47 வருஷம்னா பாருங்கள், வந்து ரஜினி அப்போ தான் வந்து நடிக்க வந்து 4 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு படப்பிடிப்பு அவுட்டோரில் ஷூட்டிங் நடக்குது. ரஜினியும் ஒரு முக்கியமான நடிகரும் ஒரே ரூமில் இருக்காங்க அவுட்டோரில். அப்போ ரஜினி பெரிய ஸ்டார் கிடையாது இல்லைங்களா, வந்துகிட்டு இருக்காரு. அப்போ ரூமை வந்து ஷேர் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஒன்று கேட்டால் அந்த படத்தை வந்து ரொம்ப பட்ஜெட்குள்ளே எடுக்கிறாங்க. அது என்னன்னு சொல்கிறேன் நான். அந்த டைரக்டர் ரஜினிக்கு மிகவும் பிடிச்சமான ஒரு டைரக்டர். இப்படி ரூமில் 2 நடிகரும் ஷேர் பண்ணி இருக்கிறாங்க. டெய்லியும் ஒரு வெடிகாலம் ஒரு 4:30 மணிக்கு ரஜினி உட்காந்து ஒரு ஸ்லோகம் சொல்ல ஆரம்பித்து, ஒரு மந்திரம் சொல்ல ஆரம்பித்தோடனே அவர் கூட படுத்துக்கிட்டு இருக்க அந்த நடிகருக்கு டிஸ்டர்ப் ஆகுது. வந்து 1 நாள் 2 நாள் 3 நாள் பொறுத்துக்கிட்டார். 4ஆவது நாள் எழுந்து கொஞ்சம் கச்சா முச்சான்னு சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு. என்னங்க நீங்கள் வந்து ஒரு ரூமில் வந்து நானும் தானே இருக்கிறேன், ஷூட்டிங் முடிகிறதுக்கே நைட்டு வந்து 1 மணி ஆகிடுது, வந்து படுத்த உடனே இப்படி வந்து வெடிகாலம் வந்து 4:30 மணிக்கு 5 மணிக்கு எழுந்து உட்காந்து நீங்கள் மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க, என்ன இது அப்படின்ட்டு கொஞ்சம் கோவப்பட்ட உடனே, சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே, என்னத்தை வச்சு நீங்கள் மந்திரம் சொல்லிக்கிட்டு பாருங்கன்னு ஒரு பெரிய ராகவேந்திரர் படத்தை அவர் டேபிளில் வச்சுக்கிட்டு அவர் வந்து அந்த ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சு, பட்டக்கட்டெல்லாம் அடிச்சுட்டு சொல்ல ஆரம்பித்த உடனே அப்படி பார்த்துருக்காரு. அவர் அந்த சக நடிகர் பார்த்துருக்காரு, அவர் சீனியர் கூட. அவர் ரஜினி சொல்லியிருக்காரு, சார் இந்த வாழ்க்கை கொடுத்ததே இவர் தான், இன்றைக்கி நான் வந்து ஒரு மனுஷனாக ஒரு ரஜினியாக இன்றைக்கி இருக்குன்னா அவர் போட்ட பிச்சை தான், அவருக்கு வந்து ஒரு நன்றி சொல்கிற விதமாக நான் வந்து காலையில் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அந்த பேசுறது, ராகவேந்திர பற்றி சொல்கிறது இவருக்கு வந்து பெரிய பக்தி ஆகிடுச்சு. அது இந்த நடிகருக்கு பக்தி ஆகிடுச்சு, அவங்களுக்குள்ள ஒரு நட்பாகவும் ஆகிடுச்சு. அப்புறம் படம் வந்து ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த படத்தோட டைரக்டர் அப்படிங்கிற இந்த நடிகரை, ரஜினி கூட ரூம்மேட்டாக இருக்கார் இல்லையா, அந்த நடிகரை பார்த்து எனக்கு ஏதாவது ஒரு பலன் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு விளையாட்டா. ரஜினி ரொம்ப சீரியஸ் ஆகி, உங்களுக்கு ஜாதகம் பார்க்க தெரியுமா நினைக்கிறாரு. அவர் சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் சொல்லவே இல்லையே அதை அப்படின்ட்டு பதட்டமாக இதுவாயிருக்காரு. இல்லை, நான் பெரும்பாலும் யாருக்கிட்டே சொல்கிறது கிடையாது, நான் வந்து முறைப்படி ஜோசியம் படித்தவன், நான் எனக்கு முறைப்படி நல்லாவே ஜோதியம் தெரியும் அப்படின்னு. அப்படியா சார் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து இது வரைக்கும் நான் ஜாதகம் எழுதுனதே கிடையாது. என்னங்க, இது வரைக்கும் நான் எழுதுனதே கிடையாது, பிறந்த குறிப்பு மட்டும்தான் குறித்து வச்சுருக்காங்க, அது என்கிட்ட இருக்குது அப்படின்னா, சரி அடுத்த ஷெட்யூல் ஷூட்டிங் வரும்பொழுது நீங்கள் அந்த பிறந்த குறிப்பெலாம் எடுத்துன்னு வாங்க அப்படின்னுக்கிறாரு.
இவர் எடுத்துன்னு வந்துக்கிறார். எடுத்துன்னு வந்து இவர் உட்காந்து என்ன பண்ணியிருக்காரு, ஃபுல்லாக அந்த புக்கு மாதிரி எழுதுவாங்க ஜாதக புத்தகம், அது மாதிரி ஃபுல்லாக எழுதி கொடுத்துட்டு இவருக்கு என்ன பண்ணியிருக்காரு, பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி ரஜினியே கேட்டது என்னென்னா முதல் கேள்வியா, சார் நான் அதர் லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜ்லையும் நடிப்பேனா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் அப்படியே பார்த்துட்டு மெதுவாக பார்த்துட்டு சொன்னார், வாய்ப்பே இல்லை ரஜினி, உங்களுக்கு நீங்கள் எல்லா லாங்குவேஜில் நடிக்க மாட்டீங்க. ஹிந்திக்கு போவீங்க, போன வேகத்தில் திரும்பி வந்துடுவீங்க. தெலுங்குக்குள்ளே என்ட்ரி ஆவீங்க, அதுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. தமிழில் தான் உங்களுக்கு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கான அத்தனை தகுதியும் இருக்குது, இது எல்லாம் கட்டம் சொல்லுதுன்னு அப்படியே கொஞ்சம் லைட்டாக சிரிச்சிருக்கார் ரஜினி. வந்து ரைட்டு நம்பினாரா நம்பலையான்னு தெரியல, ஆனால் இருந்தது அந்த ஜாதகத்தில் இருந்தது. அதான் இதை அடித்து சொன்னோடனே கொஞ்சம் சிரிப்பு வந்து, சார் ஒரு சாதாரண நடிகனாக இருந்தால் போதும் சார், ஒரு கேரக்டர் இல்லை உங்களுக்கு தமிழில் அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் பெரிய ஆள் ஆவீங்க, இதை நான் வந்து முகஸ்துதிக்காக சொல்ல, இந்தாங்க ஜாதக புத்தகத்தை வச்சுங்கன்னு சொல்லும்போது ஒரு மகிழ்ச்சி ஆகிட்டு எல்லாமே வந்து அந்த ஜாதகம் இந்த பலன்லாம் பார்த்து ஏதாவது ஒரு இது கொடுக்கணும் இல்லை, அவர் வந்து ஒரு தொகையை கையில் கொடுத்துருக்காரு. இவரும் சும்மா பார்க்கக்கூடாது, இந்த வாங்கி வச்சுக்கிட்டார். வாங்கி வச்சுக்கிட்டு அதன் பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய வளர்ச்சி தெரியும் கடகடன். அதை முக்கியமாக சொல்லியிருக்காரு அவர், அந்த நடிகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ நடிச்சிட்டு வரீங்க, இந்த படத்தை தாண்டி ஒரு 5வது படத்துலேருந்து உங்கள் சம்பளம் பெரிய சம்பளமாக ஏறும் அப்படின்றது. இதெல்லாம் என்னன்னா ரஜினி வந்து நம்பலாமா வேணாம்னு தாண்டி அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. நீங்கள் பழைய பேட்டிகள்லாம் ரஜினி சொன்னது என்னென்னா, தான் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு ஆசை கிடையாது, பெரிய நடிகன் ஆகணும்னு ஆசை கிடையாது, ஒரு கேரக்டர் ரோல், ஒரு வில்லன் ரோல், இது எது சேஃப்டியாக இருக்கிறது, தொடர்ந்து நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இது இருந்தாலே போதும், குறைந்தபட்சம் அந்த காலத்தில் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாரிச்சா போதும் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தவருக்கு இப்படி ஒரு விவகாரத்தை சொல்லும்போது, சரி நமக்காக சொல்கிறார் போல இவர் அப்படின்னு, அதே போல் 4 படம் தாண்டி 5வது படத்துலேருந்து அவருக்கு வந்து சம்பளம் ஏறி போச்சு. அதன் பிறகு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு வந்தாச்சு. அப்போது ரொம்ப நாள் கழிச்சு அதே நடிகர், அவருக்கு ஜோசியம் கட்டம் எழுதி கொடுத்தாருங்களா, அந்த நடிகரும் இவரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. பண்ணோடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டார். கட்டி பிடிச்சிட்டு, என்ன ஞானம் சார் உங்களுக்கு வந்து, எப்படி நீங்கள் வந்து சொன்னீங்க, நீங்கள் பாருங்கள் அப்படின்னா, நான் அன்றைக்கே சொன்னேன் பாருங்கள், நீங்கள் நம்ப மாதிரி இருந்தீங்க, நீங்கள் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு ஒரே கட்டி பிடிச்சி வரவழைத்து. அவர் ரஜினி முக்கியமான சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் எழுதி கொடுத்த அந்த ஜாதக புத்தகத்தை இன்னும் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன், அது எடுத்துமே சாமி ரூமில் வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னப்போ, அப்போ சில பலன்கள்லாம் பார்த்துருக்காரு, இது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நீண்ட நாள் நடிக்கவே இல்லை, 2 பேரும் நடிக்காமல் பெரிய ஸ்டார் வேல்யூக்கு வந்துட்டார். இதை தாண்டி ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூக்கு ரஜினி வந்துட்டார். மைசூரில் படப்பிடிப்பு. அப்போ அப்படியே யாரெல்லாம் இங்கே மைசூர் அவுட்டோருக்கு வந்து சக நடிகர்லாம் யார் வந்திருக்காங்கன்னு அந்த டைரக்டர் கேட்கும்போது, சார் இது மாதிரி அந்த நடிகர் வந்திருக்காரு அப்படின்னு அவர் பேரை பேர் சொல்ல உடனே ஓகே அப்படின்ட்டு, அவர் எங்கே தங்கியிருக்காருன்னா, இவர் வந்து ரஜினி வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்லையும், அவங்க வந்து ஒரு 2 ஸ்டார் ஹோட்டல்லையும் தங்கி இருந்துக்கிறாங்க. அந்த நடிகர் அங்கே தங்கியிருந்து நைட்டு ஃபோனை போட்டிருக்காரு. ஃபோன் போட்டு அந்த ஹோட்டல் ரூமுக்கு, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என் ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வாங்க அப்படின்ட்டு கார் அமைச்சிருக்காரு. கார் அமைச்சோன்னா அவர் போயிருக்கார். போயிட்டு 2 பேரும் உட்காந்து, என்ன சாப்பிட்றீங்க, நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் நான் சாப்பிட்றேன், இது சாப்பிட்றீங்களான்னுக்கிறாரு. சாப்பிட்றேன் அப்படின்னுக்கிறார். ஏன்னா அந்த சமயத்தில் சாப்பிடக்கூடிய ஆள். 2 பேரும் சாப்பிட்ட உடனே இந்த நடிகர் அந்த ஜாதகம் பார்த்தார் இல்லையா, அவர் சொன்னாராம் வந்து, ரஜினி சார் இப்போ நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்ககிட்ட நான் வந்து உங்கள் படங்கள்லாம் தொடர்ச்சியாக எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் நிச்சயமாக கேட்க மாட்டேன், ஆனால் உங்கள் படத்தில் என்னை போடுங்க, என்னை நடிக்க வைங்க அப்படின்னு சொல்கிற டைரக்டர்கிட்ட நீங்கள் மறுக்காதீங்கன்னு அவர் ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாராம். சிரிக்க ஆரம்பிச்சுட்டு அப்போ என்ன பண்ணாராம், ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அவர்கிட்ட வந்து, இதான் முக்கியமான கேள்வி. சார் நீங்கள் தான் ஜாதகம் எழுதி கொடுத்தீங்க, என்னுடைய இது உங்களுக்கு என்னன்னு தெரியும், நான் எவ்வளோ காலம் சினிமாவில் நடிப்பேன் அப்படின்னுக்காரு. கொஞ்ச நேரம் அவர் யோசனை பண்ணிவிட்டு அப்படியே வழக்கம் போல் ஒரு பேப்பரும் பேனா எடுத்து அப்படி இதெல்லாம் போட்டுட்டு இந்த கட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு மூடி வச்சுட்டு சொன்னாராம், உங்கள் மனசுக்கு எப்போ வேணான்னு சொல்கிறீங்களோ, இந்த சினிமா நம்மளுக்கு வேணாம், இதோட போதும் அப்படின்னு உங்கள் மனசு எப்போ சொல்லுதோ அது வரைக்கும் நீங்கள் நடிச்சிட்டு இருப்பீங்க அப்படின்போது பயங்கரமாக அவருக்கே கூடிய ஒரு ட்ரேட்மார்க் சிரிப்பில் சிரிச்சிருக்காரு. இல்லை ரஜினி, இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, இதுதான் நடக்கும், எழுதி வச்சுங்கன்ட்டாராம். அந்த படம் 47 வருஷத்துக்கு முன்னால் அந்த படத்தோட ஷூட்டிங் என்னென்னா முள்ளு மலரும். அந்த படத்தோட டைரக்டர் மகேந்திரன். இந்த 2 பேருக்கு நடந்த கான்வர்சேஷன். ஜோசியம் பார்த்த நடிகர் யாருன்னா வெண்ணிராடை மூர்த்தி. வெண்ணிராடை மூர்த்தி மிக சிறந்த ஒரு ஜோதிடர். இது என்கிட்ட சொன்னது என்னென்னா, இட்லின்னு ஒரு படம் நடித்தார் வெண்ணிராடை மூர்த்தி. சாலை கிராமத்தில் அதனுடைய ஷூட்டிங் பாலமகேந்திரா ஸ்டுடியோவில் நடந்தது. அந்த சமயத்தில் போயிட்டு பேசிகிட்டு இருந்தேன், நான் இன்டர்வியூ பண்ணும்போது பேசிகிட்டு இருந்தேன். பல தகவல் சொன்னார். அந்த படத்துக்கு அப்புறம் அவர் நடிக்கலான்னு நினைக்கிறேன். வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். வந்து அப்போ சொன்ன ஒரு விஷயம், ஏன்னா வெண்ணிராடை மூர்த்தி மிக அற்புதமாக ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு, மிகச்சிறந்த உதாரணமாக சொன்னோம்னா மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள்.
டக்குன்னு ஒரு ஃபோனை போட்டு மூர்த்தி எங்கே இருக்கீங்க கிளம்பி வாங்கன்னு போன உடனே மூர்த்தி இப்போ எப்படி இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னா மனசில் பட்டதை சொல்லக்கூடியவர் வெண்ணிராட மூர்த்தி. உட்காந்துங்கிற ஒரு சிஎம் பெரிய ஆளுமை, அவங்களுக்கு கோபம் வரும், அதை பற்றிலாம் கவலையப்பட மாட்டாராம். அதை தான் அவங்களும் நம்புவாங்களாம். நான் இதுதான் அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் இன்றைக்கி இது. ஏன்னா ஜோசியத்தை நம்புவர்கள் நம்பாவர்கள் ரெண்டாவது விஷயம் வந்து வெண்ணிராட மூர்த்தியை அவர் சொன்னவே ஒரு விஷயம் வந்து எதுக்குன்னா, ரஜினி கேட்ட கேள்வி என்னென்னா, எப்போ நான் ரிட்டையர்மெண்ட் ஆவேன், எப்போ சினிமா விட்டு போவேன், எப்போ நடிப்பை நிறுத்துவேன் அப்படின் பொழுது உங்கள் மனசு எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் நிறுத்துவீங்கன்னு. அதுதாங்க உண்மை, அதுதான் ரஜினி. ஏன்னா நிறைய சொல்லுவாங்க வந்து ரஜினி வந்து தான் படம் ஓடுறதுக்காக இதான் கடைசி படம், இதான் கடைசி படம், இதான் கடைசி படம் அப்படின்னு. உண்மையிலே அவர் கடைசி படம்ன்ற ஒரு மனநிலை ஒன்று வந்தது, அதுதான் பாபா. உண்மையாகவே வந்தது வந்து. அதுக்கு காரணம் என்னென்னா, போதும் ஓரளவுக்கு நம்ம வந்துட்டோம், ஒரு சினிமாவில் ஒரு இடத்த பார்த்துட்டோம், இதுக்கப்புறம் ஆன்மீகம், இமயமலை பயணம், இப்படி இதுக்குள்ளே ஒரு ஆன்மீக பயத்துக்குள்ளே போகலாம். அப்படி அந்த சமயத்தில் தனக்கு மிக நெருக்கமான தனக்கு பிடித்த குருவாகிய பாபாவுடைய பேரில் ஒரு படத்தை எழுதுவோம், பாபாவுடைய வரலாறை ஒரு கமர்ஷியலாக சொல்லுவோம் அப்படின்னு ரஜினியே எழுதின கதை இது வந்து. வள்ளி படமும் பாபா படம் மட்டும்தான் ரஜினி எழுதின கதை. அப்படி அந்த படத்தை வந்து உருவாக்கும் போது அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்துக்கு. ஒரு பெரிய கேப் விட்டு அந்த படத்தை வந்து நடிச்சிருந்தார். அப்போ வந்து ஓப்பனாகவே சொன்னார் ரஜினி வந்து, இதான் என்னுடைய கடைசி படம், நான் கிளம்புறேன் அப்படின்னாரு. போட்டு பாபா 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 பாபான்னு எங்கே பார்த்தாலும் பாபாவோடைய பில்டப் ஓவராகி அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாகி அதனுடைய கதையோட நாட்டு என்னென்னா, தன்னுடைய ஆன்மீக குருவான பாபா வந்து ரஜினிக்கு வந்து ஒரு 7 மந்திரங்கள் சொல்லி தருவார். அந்த 7 மந்திரங்களை ரஜினி எப்படி பயன்படுத்துகிறார், இவ்வளோதான் ஒன்லைன். அது எப்படின்னா சரியாக அந்த ஆடியன்ஸுக்கு போய் கனெக்ட் ஆகலை. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான முயற்சி. அந்த முயற்சியெலாம் நாங்கள் ரஜினிகிட்டேருந்து எதிர்பார்க்கல. நீங்கள் ரஜினியாகவே இருங்க. எப்படி ராகவேந்திரார் படத்தினுடைய கதையை கேட்டுட்டு பாலச்சந்தர் என்ன சொன்னார், ரஜினி இது உனக்கு சரிப்பட்டு வராது வேணாம் அப்படின்னாரு. இல்லை சார், நான் என் குருவோட படத்தை என் 100வது படம் நான் நடித்து தான் தீருவேன், என்னுடைய ஆன்மீக குரு அப்படின்னு பாலச்சந்தர் கணிச்சிட்டாரு. எப்பா நீ ஆக்ஷன் ஹீரோ, நீ சிகரெட்டை தூக்கி பிடிக்கிற ஆள், நீ வந்து சாராயத்தை ஒரு கையில் பிடிக்கிறவர், உன்னை ரசிகன் வேற மாதிரி பார்க்குறான், நீ ஒரு சன்னியாசியாக நீ நடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு சரியான எதுவும் கிடையாது, ஒரு ரசிகை ஏற்றுக்க மாட்டானாங்க. ஆனால் அந்த படம் அவருக்கு வந்து ஒரு பெரிய ராகவேந்திரனா இப்படி தான் இருப்பார், ராகவேந்திர உருவம் இப்படி தான் இருக்கும், ராகவேந்திரன் இந்த மாதிரி மகிமையெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற திரை முன்னாடி கொண்டு வந்தார். ஆனால் அது ஒரு ஃபெயிலியர் படம். அதாவது வந்து நினச்சே தான் நடித்தார். ஆனால் பாபா படத்து மேலே ஒரு எதிர்பார்ப்பு, இதையும் அப்படி தான் வந்து ரசிகர்கள், நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கலைங்க உங்ககிட்டருந்து, உங்களுடைய வழக்கமான ஸ்டைல் வழக்கமான இதுன்னு படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஃப்ளாப் ஆகி, அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டருக்காரங்களாம் என்ன பேசுனாங்களாம் வந்து, நாங்கள் பழையப்பாவில் சம்பாரிச்சது பூரா வந்து ரஜினி பாபாவில் பிடிங்கின்னு போயிட்டாரு அப்படின்லாம் பேசியிருக்காங்க. அது விஷயம் அவர் காதுக்கு தெரிஞ்சு தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், திரையரங்க உரிமையாளர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவரை கூப்பிட்டு என்னென்ன யாராருக்கு என்னென்ன செட்டில் பண்ணுங்கன்னு யாராருக்கு என்ன நஷ்டம், தியேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுக்கும்பொழுது ரஜினி சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே தாங்க ரஜினி வந்து தியேட்டருக்காரங்களுக்கு நஷ்டத்தோடு சேர்த்து 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு நஷ்டத்தோடு சேர்த்து 5 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னுங்கிறார். அப்போ அவருடைய நண்பராக இருந்த முரளி அவர் என்ன சொல்லியிருக்காரு, சார் இது மாதிரி நம்ம அடுத்த படம் நடித்து கொடுத்து அந்த நஷ்டத்தை ஈடு செஞ்சிடலாம், என்ன வேணாம் அது தப்பு, இந்த படம் நஷ்டம், இந்த படத்துக்கான இதோ கொடுக்குறோம். அப்போ அதே முரளி என்ன சொன்னாராம், சரிங்க நஷ்டத்துக்கான காசு கொடுத்துருங்க, மேல்கொண்டு ஏன் தொகையை கொடுக்குறீங்கன்னா, என் படம் ஒரு பெரிய லாபம் அடிக்கும் அப்படின்னு நம்பி வாங்கினவங்க, அந்த அளவுக்கு நம்பிக்கை இந்த படத்து மூலிமா கொடுத்தது நான் தான், பேட்டி மூலிமா செய்தி மூலிமா ஏதோ வரல, அந்த நம்பிக்கை அவங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துச்சுன்னா அந்த ஏமாற்றத்துக்கான ஒரு ஈடுகட்டுற செலவு தான் இது, ஈடுகட்டுற தொகை தான் இது. அதனால் நம்ம அதெல்லாம் ஏமாற்றவே கூடாது. இதுதாங்க ரஜினியோட ஒரிஜினல். இது தெரியாமல் வந்து அவர் கடைசி படம் அவர் வந்து பணத்தாசை பிடிக்கிறாரு, அவருக்கு வந்து கடைசியில் தடி வச்சு ஊன்ற அளவு கூட வந்து நடிச்சுக்கிட்டே இருப்பார். அவருக்கு வந்து லட்சமாக கோடியாக பணம் பார்க்குற அந்த இது வந்து மனசு போகாது அப்படிலாம் கிடையாது. பாபாவுக்கு அப்புறம் ஏன் நடித்தார்னா, இந்த திரையுலகம் விடலை அவரை, இந்த சினிமா விடலை, இந்த ரசிகர்கள் விடலை, இதுதான் உண்மை. இன்றைக்கும் ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் எனக்கு கட்சி வேணாம், கொடியை வேணாம், அரசியல் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் கோடம்பாக்கத்தில் உள்ள ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் செவத்தில் போய் பாருங்கள், வருங்கால முதல்வர் இல்லை அரசியலுக்கு வா தலைவா, இன்னும் அந்த நம்பிக்கையோட அந்த ரசிகர்கள் இருந்து போஸ்டர் அடிச்சு ஓட்டுறாங்க. இதுதான் உண்மை. ஆனால் ரஜினி பார்த்தீங்கன்னா தன்னுடைய சக நடிகர், சக கலைஞர், சக நண்பர் கமலஹாசனுக்காக, கமலஹாசன் ஒரு நஷ்டத்தில் இருக்காருன்னு கேள்விப்பட்டோம், அதிலிருந்து மீண்டு வருவதற்காக தான் நண்பனுக்கு ஒரு உதவி பண்ணுவோம். இந்த நட்பு வந்து 45 வருஷ நட்பு அப்படியே போயிட்டு இருக்காரு. சுந்தர் சியை வச்சு ஒரு கமர்ஷியல் படம் பண்ணணுன்னு ஒரு இதுவாக இருக்காரு.
இந்த பக்கம் ஜெயிலர் 2ல் நடிச்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது ரஜினியா அவருக்கா எப்போ நடை தளருதோ, எப்போ அந்த வேகம் குறையுதோ, எப்போ அவருடைய ஸ்டைல் மாறுதோ, அந்த நேரம் அவர் மனசு சொல்லும், ரைட் நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிடலாம், இதோட முடிச்சுக்கலாம், இதோட படம் நடிக்க வேணான்னு முடிவு பண்ணிடலான்னு அந்த முடிவை அவர் சொல்லுவார். அப்புறம் தெரியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.